தமிழ் என்றாலே இலக்கியம். முத்தமிழையும் அடக்கியது, இயல், இசை, நாடகம் என்பதை அடக்கியதுதான் தமிழ். அந்த தமிழை இலக்கியமாக கொண்டு வருவதற்கு ஆதி காலத்திலிருந்தே 2000 வருடத்திற்கு முன்பில் இருந்தே நமது இந்திய பாரம்பரியத்தில் தமிழ் மக்கள் தமிழ் கூறும் நல்லுலகு எடுத்து கூறியிருக்கிறது. அப்படிப்பட்ட இலக்கியத்தை தனது தேடலாக கொண்ட ஒரு சிறப்பான புத்தகத்தை படைத்திருக்கிறார் நமது கௌசி அவர்கள். அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கு ஒரு பொருத்தமானவர் வேண்டும் என்று தேடி தேடி அவர் கண்டுபிடித்தவர் தான் முனைவர் இளவரசி அவர்கள். சிவாஜி சினிமால நம்ம ரஜினிகாந்த் எப்பயுமே ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவார் சரிமா. ஒரு சிக்லெட்டை தூக்கி ஒரு இடத்துல போட்டு அப்படியே அடிச்சுட்டு தான் வாயில எடுத்து போட்டு சும்மா அதிர்தில்ல அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாரு. அந்த மாதிரி தனது அதிரடி பேச்சுக்கு சொந்தக்காரரான அருமை மகள் முனைவர் இளவரசி அவர்களை இந்த புத்தகத்தை, இலக்கிய தேடல் என்ற புத்தகத்தை விமர்சனம் செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அத்தோடு அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அறிமுகம் செய்யும் பொழுதே எனக்கு மகள் மாதிரி என்று நான் சொல்லிவிட்டேன். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தை அடுத்த ஐயம்பேட்டையில் பிறந்தவர் இவர். ஐயன்பேட்டை உயர்நிலை பள்ளியிலும் நாயக்கன்பேட்டை மேல்நிலை பள்ளியிலும் படித்தவர். BA, MA, B.Ed முடித்துவிட்டு M.Ed, M.Phil, PhD இது போக BA ஆங்கிலத்திலும் பட்டம் பெற்றவர் இவர் என்பது ஒரு சிறப்பான ஒரு விடயமாகும். இவரை பற்றிய விடயம் 2013ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அரசு மேல்நிலைப் பள்ளி ஐயம்பேட்டையில் முதுகலை தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகிறார். சிறந்த தமிழ் ஆர்வலர். 10,000 புத்தகங்கள் கொண்ட டிஜிட்டல் நூலகத்தை மூளைப்பட்டறை என்ற பெயரில் அமைத்து மாணவர்களுக்கு, கிராமப்புற படித்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறார். திருக்குறள் சார்ந்த வள்ளுவன் MBA போன்ற பல புத்தகங்கள் இவருக்கு பல விருதுகளை பெற்று தந்திருக்கிறது. தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி வடிவமைப்பாளராக பணியாற்றியவர் இவர். 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% மாணாக்கர்களுக்கு தேர்ச்சி வழங்கியவர். அப்படிப்பட்ட சிறந்த தமிழ் ஆசிரியையான எனது அருமை மகள் முனைவர் இளவரசி அவர்களை இந்த இலக்கிய தேடல் புத்தக விமர்சனம் செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவைக்கு வணக்கம், அழைப்புக்கு நன்றி அம்மா. பையனீன்ற தம் மக்கள் உலகினை கையினால் உரை காலம் இறைந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை சாடலை கொண்டு பணகுவாம் என்று தமிழெண்ணையை வணங்குகிறேன். 5 தோற்றும் இலக்கிய விழா தமிழ் வான் அவையின் 75வது சந்திப்பு விழா. ஒரே நாளில் உலக புகழ் பெறப்போகும் 5 நூல்கள் வெளியிடும் சாதனை பெருவிழாவில் மிக அழகாக வரவேற்புரை வழங்கிய பெருமதிப்பிற்குரிய கல்வியாளர் உயர் திரு கணபதி பிள்ளை ஐயா அவர்களுக்கும், விழாவின் நாயகி பாசத்திற்குரிய சகோதரி கௌசி மேடம் அவர்களுக்கும் என்னோடு இணைந்து 4 நூல்களை மணி மகிழ்வோடு வெளியிட்டு அறிமுகம் செய்து அறிவு சுடரை ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், பாரதியின் தமிழ் கொண்டு தமிழ் காட்டை தன் என்ற தன் தமிழால் ஜில் என்று எரிய செய்து இலக்கிய பூக்களை பூக்கச் செய்து தமிழ் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் பாரதியின் அக்னி குஞ்சு அறிவில் முதிர்ந்து அழகாய் நிமிர்ந்து நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய அம்மா டாக்டர் உமா பாரதி அவர்களையும், வார்த்தை எனும் வடம் பிடித்து தமிழ் ஆர்வலர்களை அழைத்துச் செல்லும் வான் அவையின் 75வது சந்திப்பு நிகழ்வில் இன்முகத்தோடு இணைந்திருக்கும் இலக்கிய ஆளுமைகளையும் மற்றும் இலக்கிய ஆர்வலர்களையும் அன்போடு வணங்குகிறேன். புத்தகத்தின் தலைப்பு மிக அழகானது. இலக்கிய தேடல். வாழ்க்கையில் தேடல் தான் எந்த ஒன்றிற்கும் புதிய புதிய சிந்தனைகளை ஊன்றும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இலக்கிய தேடல், இந்த தேடல் காலத்தையும் கருத்தையும் இணைக்கும் ஒரு பாலம் என்றும் கூறலாம். நூலாசிரியர் அறிமுகம் குறித்து நமக்கு ஏற்கனவே அம்மா அவர்கள் மிக அழகாக அறிமுகம் செய்து விட்டார்கள். கௌசி மேடம் அவர்கள் சந்திரகௌரி சிவபாலன் என்கிற ஈழத்தை பிறப்பிடமாக கொண்டு ஜெர்மனியில் வசிப்பவர். புலம்பெயர் வாழ்வில் இருந்து கொண்டு பழந்தமிழ் இலக்கியத்தின் மீது கொண்ட காதலால் இந்த கட்டுரைகளை படித்திருக்கிறார். தலைப்பின் சிறப்பே என்னவென்று பார்த்தால், இலக்கிய தேடல் என்பது வெறும் வாசிப்பு அல்ல, அது தொலைந்து போன வேர்களையும் தற்கால வாழ்வியலுக்கான விடைகளையும் தேடக்கூடிய ஒரு பயணமாகவே இருக்கிறது. இந்நூல் 24 கட்டுரைகளை கொண்டது.
வலிமைமிக்க பெண்கள் என்பதில் தொடங்கி அன்றைய தொய்யில் இன்றைய கேட்டு என்பது வரை பல்வேறு தளங்களில் மிக அழகாய் பேசுகிறது. நூலாசிரியருடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், காலக்கண்ணாடியில் உலகத்தை ஊடுருவி பார்ப்பது வடிவங்கள் மாறினாலும் மனித உணர்வுகள் மாறுவதில்லை என்ற உண்மையை உறக்கச் சொல்கிறார். ஒரு கட்டுரை ஆசிரியராக கௌசி மேடம் அவர்கள் சங்க இலக்கிய பார்வைகளை இன்றைய முகநூல், வாட்ஸ்அப் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன், அதாவது விஷன் ப்ரோ ஆகியவற்றோடு இணைத்து பார்க்கும் விதம் மிகவும் புதுமையானது. பழந்தமிழ் இலக்கியமும் நவீன வாழ்வியலும் இரண்டையும் எவ்வாறு இணைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஆற்றுப்படை என்ற தலைப்பில் அன்று முதல் இன்று வரை சங்க இலக்கியத்தின் ஆற்றுப்படை, அதாவது வழிபடுத்துதல் என்ற கருத்தாக்கத்தை இன்று நாம் ஒருவருக்கு பொருள் வாங்கும் கடையை காட்டுவது வரை மிக அழகாக ஒப்பிட்டு விளக்குகிறார். விருந்தோம்பலும் உணவும் என்ற தலைப்பில் சங்க கால நெய்தல் நில மீன் கறி முதல் இன்றைய பீட்சா, பர்கர் வரை உணவின் பரிணாமத்தை இலக்கிய சான்றுகளோடு புறநானூறு, பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களிலிருந்து மிக அழகான நேர்த்தியான உதாரணங்களை எடுத்துக்காட்டி பொருத்தி காட்டுகிறார். இருவாட்சி பறவைகளுடைய அன்பு குறித்து கூறுவது மிகவும் அருமை. அன்புதான் எல்லாம் என்ற தலைப்பின் கீழ் இருவாட்சி பறவைகள் எவ்வாறு தன்னுடைய குஞ்சுகளை பொறித்து புட்டியிடுகிறது என்பதை மிக அழகாக காட்டுகிறார். அதை அற்புதமாக நான் மிகவும் ரசித்த ஒரு தலைப்பு அது. அடுத்தது காதலும் தூதும். அக்ரணி பொருட்களை தூதுவிட்ட சங்க தலைவிகள் முதல் இன்றைய புலனம் விடு தூது வரை காலத்தின் மாற்றத்தை நகைச்சுவையுடனும் யதார்த்தத்தோடும் விவரிக்கிறார். தற்கால தொழில்நுட்பம், அதாவது 1834 சார்லஸ் பாபேஜ் கண்டறிந்த கணினி முதல் இன்றைய விஷன் ப்ரோ வரை காலத்தின் வேகத்தை காலம் ஒரு மேதாவி என்ற தலைப்பில் மிக அழகாக கூறியிருக்கிறார். சமூக விழிப்புணர்வும் பெண்ணிய சிந்தனைகளும் என்று பெண்ணினுடைய வலிமை, ஔவையார், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் ஆகியோருடைய துணிச்சலை மீட்டு போராட்டங்களோடு ஒப்பிட்டு காட்டியிருப்பது பாராட்டுக்குரியது, மிகவும் பாராட்டுக்குரியது. ஆண்களின் அர்ப்பணிப்பு என்ற தலைப்பில் ஆண்களையும் கூட அம்மா அவர்கள் விடவில்லை. சமூகம் பொதுவாக பெண்களை பற்றி மட்டுமே பேசும் நிலையில் ஆண்கள் எனும் அர்ப்பணிப்பு என்ற கட்டுரையில் குடும்பத்திற்காக தன் சுகம் இழக்கும் ஆண்களின் பக்கத்தையும் நியாயமாக பதிவு செய்கிறார் நூலாசிரியர். குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற ஜலீல் ஜிப்ரானின் வரிகளை முன்வைத்து இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்கள் விருப்பப்படி செதுக்க முயலும் தவறுகளை மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார். சமூக சீரழிவு குறித்தும் பேசுகிறார். போதைப் பொருள் அரக்கனால் உலகம் சீரழிவதை சங்ககால மது பழக்கங்களோடு ஒப்பிட்டு வள்ளுவரின் கல்லுண்ணாண்மை அதிகாரத்தினுடைய அவசியத்தையும் ஆசிரியர் மிக அழகாக வலியுறுத்துகிறார். அடுத்ததாக மொழியறிவு என்ற தலைப்பில் அறியும் சக்தியை, மொழியறிவு என்ற தலைப்பில் அறியும் சக்தியை போன்றதொரு கண் இல்லை என்ற கருத்தின்படி மொழியறிவுதான் மனிதனை அறிவாளியாக்குகிறது என்று மொழியறிவினுடைய அவசியத்தை பற்றி மிக அழகாக கூறுகிறார். அடுத்ததாக நான் ரசித்த ஒரு தலைப்பு இலக்கியத்திற்கு ஆடை என்கிறார். ஆடை இல்லாத மனிதனும் அசிங்கம், எழுத்தும் அசிங்கம் என கூறி இலக்கியத்தில் எழுத்து நாகரிகம் காக்கப்பட வேண்டும் என்ற அறச்சீற்றத்தை அற்புதமாய் முன்வைக்கிறார். கௌசியின் இலக்கிய தேடல் என்பது பழந்தமிழ் இலக்கியத்தை நூலக அலமாரிகளில் இருந்து எடுத்து சாதாரண மனிதனின் கைபேசி வரை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் ஒரு அழகான முயற்சி. ஒப்பீட்டு முறையில் காணும் பொழுது சங்க இலக்கியத்தும் சமகால வாழ்வையும் இணைப்பது யதார்த்தவாதமாக இருக்கிறது. புலம்பெயர் வாழ்வின் சிக்கல்களையும் தனித்து வாழ்தலின் தேவையையும் உள்ளது உள்ளபடி மிக அழகாய் கூறியிருக்கிறார். போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் இலக்கியத்தில் ஆபாசம் தவிர்த்தல் என்பது குறித்து அழகான கருத்துக்களை அடுக்கி வைத்திருக்கிறார். பழங்காலத்து ஏடுகளின் வாசனைக்கும் நவீன எழுத்துக்களின் ஆழத்திற்கும் இடையே வாசகனை அழைத்துச் செல்லும் ஒரு அற்புதமான இலக்கிய பயணமாக இலக்கிய தேடல் வாசிப்பு அமைந்திருக்கிறது. தேடலின் சுவாரஸ்யமாக பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் வெறும் வாசிப்பிற்கானது மட்டுமல்ல, மறைந்து கிடக்கும் பல இலக்கிய நயங்களையும் வரலாற்று பின்னணிகளையும் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி என்பேன். எழுத்து நடையை பற்றி கூறும் பொழுது வாசகர்களின் மனதோடு பேசும் எளிய, அதே சமயம் கம்பீரமான தமிழ் நடை, கடினமான இலக்கிய கருத்துகளையும் பாமரரும் புரியும் வண்ணம் விளக்கி இருப்பது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு அத்தியாயமும் முடியும் போது அடுத்து என்ன அல்லது இதனுடைய ஆழம் என்ன என்று வாசகனை சிந்திக்க வைக்கும் ஆற்றல் கொண்டவர் நம்முடைய ஆசிரியர். ஒரு ரேட்டிங் கொடுக்கலாமே, சின்னதாக அழகாக ஒரு ரேட்டிங் கொடுக்கலாமே என்று பார்க்கும் பொழுது இலக்கிய நயத்திற்கு 5 ஸ்டார் ரேட்டிங் நாம் கொடுக்கலாம். தமிழினுடைய சுவையை அணுவாக ரசிக்க வைத்திருக்கிறார். தகவல் களஞ்சியம் என்பதற்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். புதிய பல இலக்கிய தகவல்களை மிக அழகாக தொகுத்திருக்கிறார். வாசிப்பு சுகம் என்ற தலைப்பிற்கு மீண்டும் 5 ஸ்டார் தான் கொடுப்பேன். காரணம்,
மனதிற்குள் ஒரு அமைதியையும் நிறைவையும் கொடுக்கிறது இலக்கிய தேடல் நூல். புத்தகங்களை நேசிக்கும் ஒவ்வொரு தீவிர வாசகரின் அலமாரியிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த இலக்கிய தேடல். தமிழ் இலக்கியத்தின் ஆழத்தை அறிய துடிக்கும் இளைய தலைமுறையினருக்கு இந்த இலக்கிய தேடல் ஒரு சிறந்த திசை காட்டி. இணைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு தெரியுமா, நல்ல புத்தகங்களை தேடி படிப்பது என்பது ஒரு அழகான கலை. இந்த இலக்கிய தேடல் அதை இன்னும் அழகாக்கும் என்று நிச்சயமாக கூறலாம். வலிமைகள், சிந்தனை தூண்டும் கருத்துகள் மிக வலிமையாக கூறியிருக்கிறார். எளிமையான மொழி நடை, மாணவர்களுக்கு ஏற்ற நடை. இதிலே நாம் குறைகள் என்று கூறுவதற்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் எனக்கு தோன்றிய ஒரு சிறு ஒரு விஷயத்தை மட்டும் நான் குறையாக கூறவில்லை, எனக்கு தோன்றிய விதமாக கூறுகிறேன். சில இடங்களில் கருத்துகள் மீளுரையாக வருகின்றன, அதை நான் கூற வேண்டும். ஆராய்ச்சிக்கான ஆதாரங்கள் இன்னும் சற்று இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், சற்று குறைவாக இருக்கின்றன. இலக்கிய தேடல் என்பது வாசகனை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனை பயணமாக அமைகிறது. இது படிக்கப்படும் ஒரு நூல் மட்டுமல்ல, அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி. தமிழ் இலக்கியத்தை நேசிப்பவர்களுக்கும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புபவர்களும் தவறாமல் படிக்க வேண்டிய சிறந்த படைப்பாகவே இது திகழ்கிறது. படிப்பு முடிப்பதற்கான நூல் அல்ல இது, சிந்தித்து வாழ்வதற்கான இது ஒரு இலக்கிய தேடல், அற்புதமான ஒரு நூல். இன்றைய வாழ்வியலோடு பொருத்தி பார்க்கும் பொழுது இலக்கிய தேடல் என்பது படித்துவிட்டு மூடி வைக்கும் புத்தகம் அல்ல. அது ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் புதிய சிந்தனைகளை தரக்கூடிய இலக்கிய தோழன் என்றே கூற வேண்டும். மிக அழகாக ஔவையாரும் அதியனும் இருந்தது கூட இன்றைய பாய் பெஸ்டி என்பதோடு ஒப்பிட்டு காட்டக்கூடிய அவருடைய அறிவு, அதை கண்டு நான் மிகவும் வியந்தேன். மிகவும் அற்புதமாக எழுதியிருக்கிறார், யதார்த்தமாக எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கியத்தை நேசிப்பவர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள், தமிழ் ஆசிரியர்கள், புத்தக வாசிப்பு ஆர்வலர்கள் அனைவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய அற்புதமானது இந்த நூல் என்று கூறலாம். இன்றைய வேகமான உலகில் மனிதனின் உள்ளத்தை மெதுவாக தொட்டு சிந்திக்க வைக்கும் நூல்கள் குறைந்து வருகின்றன. அந்த குறையை நிரப்பக்கூடிய அருமையான படைப்பாக இலக்கிய தேடல் நிகழ்கிறது. புத்தகத்தை வாசித்தவுடன் அறிவு கூடுகிறது, ஆனால் இந்த நூலை வாசித்தவுடன் இலக்கியத்தின் மீது காதல் கூடுகிறது. ஒரு மாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். 24 கட்டுரைகளில் நான் மிக குறைவாகத்தான் எடுத்துரைத்தேன். அதனுடைய ஆழத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தொட்டு வாசித்தால்தான் அந்த அற்புத உணர்வை நீங்களும் பெற முடியும். கௌசி மேடம், இறுதியாக உங்களுக்கான ஒரு வார்த்தை. பேனாமுனையில் பிரபஞ்சத்தை காட்டி மாந்த கதைகளை மனங்களில் தீட்டி ஒரே மேடையில் 5 நூல்கள் ஈன்றெடுத்த எழுத்துலக அரசி கௌசி மேடம் அவர்களின் படைப்பும் பயணமும் தொடர நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி 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 மிக்க நன்றி நன்றி மிக்க நன்றி. இலக்கிய தேடல் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, வாழ்க்கை தத்துவம் என்பதை விளக்கும் இந்த இலக்கிய தேடல் நூல் என்பதை இளவரசி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து கூறிய விதம் சிறப்பு. அவருக்கு எமது அருமையான நன்றிகளை இந்த தமிழ் வானவை உரித்தாக்குகிறது.